ஹாய், ஐம் டாக்டர் சுகன்யா, மகாலட்சுமி டென்டல் கிளினிக், திருப்பூர். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் ப்ரஷ் மெயின்டெனன்ஸ் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நம்ம 2 டைம்ஸ் டெய்லிக்கும் ப்ரஷ் பண்ணணும். ப்ரஷ் வந்து எவ்ரி 6 மந்த் சேஞ்ச் பண்ணணும். இது நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். பட் ஏன் ப்ரஷ்ஷை சேஞ்ச் பண்ணணும்? ப்ரஷ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், நல்லா தான் இருக்குது, அதை ஏன் 6 மந்த்லேயே மாற்றணும் அப்படின்னு நிறைய பேர் யோசித்து 1 இயர் 2 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால என்ன ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரஷ்ஷை மோஸ்ட்லி எல்லோரும் ஜென்டிலாக யூஸ் பண்ணணும். பட் அதை யாரும் பண்ணுறதில்ல. அழுத்தி விளக்குனா தான் அழுக்கு போகும்னு நினச்சிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணுறது மூலயமா ப்ரஷ்ஷில் உள்ள பிரிசில்ஸ் வந்துட்டு பெண்ட் ஆகுது. பெண்ட் ஆகும்போது அதை நம்ம திரும்பி அதையே யூஸ் பண்ணும் போது அந்த அந்த பெண்ட் ஆகிற இடத்துல வந்து பாக்டீரியா வந்து டெபாசிட் ஆகிடும். அது வந்து நோய் கிருமிகளுக்கு அதிகமாகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வழி வகுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அந்த பிரிசில்ஸ் வளைஞ்சி போன மாதிரி இருக்குது. சில பேருக்கு 3 மந்த்லேயே ரொம்ப பெண்ட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த பிரிசில்ஸ் வந்துட்டு ப்ரஷ் பண்ண உடனே ஈரத்தோடு அப்படியே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. க்ளோஸ் பண்ணால் தான் இல்லை பாக்டீரியா போகாது அப்படின்னு நினச்சிட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ப்ரஷ்ஷை எப்போதுமே வெட் பண்ண வச்சுட்டு, அதாவது வெட்டாக இருக்கும் போது அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணக்கூடாது, ட்ரை ஆக்க விட்டுறணும். அது ப்ரஷ்ஷை காத்தோட்டமான இடத்துல நம்ம ட்ரை பண்ண விடுறது ரொம்பவே நல்லது. தேங்க்யூ.